Hello viewers, welcome back to our channel. So இந்த வீடியோவில் TNPSC மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷினில் கொஷின் நம்பர் 81லேருந்து 90 வரைக்கும் ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மொத்தமாக 80 ப்ரீவியஸ் கொஷின் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நான் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருவோமா? A works 5 times as fast as B and is able to complete a work in 40 days less than the days taken by B. Find the time in which they can complete the work together. A ஆனவர் B என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. இப்போ ஏ அப்படிங்கிறவர் இருக்காருங்க. ஏ வந்து பியை விட 5 மடங்கு வேகமாக வந்து வேலை பார்க்குறாரு. ஓகேங்களா? பியை விட 40 நாள் குறைவாக வந்து வேலை பார்க்குறாரு. அதாவது 40 நாள் அதிகமாக, அதாவது சீக்கிரமாக வந்து முடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பி 40 நாளில் வந்து செய்கிறாருன்னா இவர் 40 நாள் கம்மியாக வந்து அந்த வேலையை வந்து செய்கிறாரு. அப்போ பியை விட ஏ வந்து 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக வந்து வேலை பார்க்குறாரு. அப்போ ஒருத்தர் பயங்கர ஆக்டிவாக 5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தவர் ஏவை விட கம்மியாக 5 டைம்ஸ் ஸ்லோவாக வேலை பார்க்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கான கொஸ்டின். ஏ வந்து என்ன சொன்னேன்? 5 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பியா. அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா x/5ங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். அது ஏன் அப்படின்னா இப்போ பியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது பியை விட 5 டைம்ஸ் ஃபாஸ்டர் அப்படின்னா டிவைடட் பை 5ங்கிறது தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஏ தான் ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யக்கூடியவங்க. இதே நீங்கள் ஏவை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பியை வந்து 5x எடுத்துக்கணும். அப்போ ஏ வந்து ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா பி வந்து 5 நாள் எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம ஏ வந்து 5 டைம்ஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பியை நம்ம எக்ஸ்ன்னு குறிக்கும் போது இங்கே டிவைடட் பை 5ன்னு வரும். ஸோ அதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கக்கூடாது. இங்கே எதனால் டிவைடட் பை 5 வந்திருக்கு? 5 × எக்ஸ்ன்னு தானே வரணும். எதனால் x/5 வந்திருக்குங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ நான் சொல்கிறேன். நம்ம பியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறனால பி வேலை செய்கிறத விட 5 மடங்கு இவர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாருன்ற காரணத்தினால நம்ம ஏ வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். x/5 அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதே 5 × எக்ஸ்ன்னு வச்சோன்னா அது தவறாக வந்து போய் முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்போ பியை விட 40 நாள் குறைவாக யார் வேலை பார்ப்பா? ஏ வந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா x - x/5 = 40. ஓகேவா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். 40 நாள் குறைவாக வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா? சரி, இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன வந்துடும்? 5x நியூமரேட்டரில் -x டிவைடட் பை 5. அப்போ 5x - 1x என்ன வரும்? 4xன்னு வரும். டினாமினேட்டரில் 5 இருக்குது, ஈக்குவல் டு அங்கிட்ட 40 இருக்குது. அப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டோன்னா இந்த பக்கம் 40 இருக்குது. இந்த 4/5ங்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது 5/4ன்னு வருமா? இது 1 4 is 4, 10 4s are 40. அப்போ எக்ஸ் மொத்தமாக வந்து பி வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு? 50 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா? எக்ஸுங்கிறது நம்ம யாரை மென்ஷன் பண்ணியிருந்தோம்? பியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏ வந்து 40 நாள் பியை விட குறைவாக வேலை செய்கிறாரு, அதாவது சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கிறாருன்னு பார்த்தோமா? அப்போ 50லேருந்து 40 கழிச்சோன்னா ஏ வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 10 நாள் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதான் அந்த ரேஷியோ வந்து 1:5. அதாவது ஏ வந்து ஒரு நாளில் பார்க்குற வேலையை பி வந்து 5 நாளில் பார்க்குறாரு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இவங்க 2 பேரும் இணைந்த வேலை செஞ்சால் அதை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏஸ் ஒர்க் பிஸ் ஒர்க் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ வந்து 10 நாள் அப்படின்னா அந்த 1 டிவைடட் பை தான் நம்ம எப்போவுமே எடுப்போம் இல்லையா? டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம இப்படி தான் எடுப்போம் இல்லையா? பி வந்து 1/50. அதை ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும்போது அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தலைகளாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துக்கு × 5 போட்டால் தான் நமக்கு எல்சிஎம் வந்து சரிப்பட்டு வரும். டிவிஷனில் ஒரே ஒரு 50 போட்டுக்குவோம். இங்கே 5 வரும், இங்கே +1 என்ன வந்துடும்? 6/15 வருமா? சரி, இப்போ இதை என்ன பண்ணணும்? 6/50ங்கிறத அப்படியே நம்ம தலைகீழாக மாற்றணும் இல்லைங்களா? ஸோ a + bங்கிறது நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. ஃபைனல் ஆன்சர் போகிறதுக்கு இதை நம்ம என்ன பண்ணணும்? தலைகீழாக மாற்றணும்னா 50/6ன்னு கிடைக்கும். இது 2 3s are 6, இது 25 2s are 50. அப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் இருந்துச்சு இல்லைங்களா? அதனால் இந்த டிவிஷன் வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ 1 2 is 2, அதாவது 12 2s are 24ன்றது கிடைக்கும். பேலன்ஸ் 1 இருக்குது. சாரி, ஆக்சுவலாக இது 3 2s are 6 இல்லையா? 2 டேபிள் தானே. 3 2s are 6, இங்கே வந்து 3 போட்டுக்குவோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 8 3s are 24, பேலன்ஸ் 1. அப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனில் வரும்போது
டிவைசர் கீழே வந்துடும், ரிமைண்டர் மேலே வந்துடும், கோஷன்ட் வந்து சைடில் வந்துடும். அப்போ 8 × 1/3 நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் ஏலேருந்து 8 × 1/3 நமக்கு சரியானது. அடுத்து இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் இஃப் த parallel sides are 8 cm and 10 cm and height is 5 cm. உயரம் 5 cm, இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 8 cm மற்றும் 10 cm கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது? முதல் ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியத்தோட ஃபார்முலா தெரிஞ்சுக்குவோமா? 1/2 × a + b × h. ஸோ அந்த பக்கங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, சைட்ஸு என்னென்ன சைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க? ஏவும் பியும் 8, 10 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா? 8, 10ங்கிறது நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து உயரம் 5ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை கொண்டு வந்து இந்த ட்ரப்பீசியம் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 × a + bங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா 8 + 10 வந்து என்ன கிடச்சிரும்? 18 கிடச்சிரும். h வந்து 5ன்னு கிடச்சிருக்கா? இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. 1:2 9 2s are 18. அப்போ அந்த 9 × 5ங்கிறது 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின். Calculate the compound interest for the principal 30,000 rupees if the rate of interest is 7% in the first year and 8% in the second year compounded annually. அசல் ரூபாய் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் R = 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் R = 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? அசல் தொகை வந்து நமக்கு தெரியும், பி வந்து தெரியும். 2 இன்ட்ரெஸ்ட் வந்து முதல் வருடம் இரண்டாவது வருடம் சொல்லிட்டு 2 இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு மொத்த தொகை தெரியாது. அந்த மொத்த தொகை தெரிஞ்சால் தான் இந்த அசல் தொகையோட கழித்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுன்னு சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டோட்டல் அமௌண்ட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா இப்போ 2 வெவ்வேறு சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 2 வெவ்வேறாக கொடுத்துருக்கப்ப இதோட ஃபார்முலா A = P of 1 + R1/100 × 1 + R2/100. இதே பள்ளி பாட புத்தகத்தில் ஸ்கூல் புக்கில் நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா P of 1 + A/100 × 1 + B/100 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த ஏபிக்கு பதிலாக இங்கே நம்ம R1 R2ங்கிறது மட்டும் எடுக்கிறோம். இது நம்ம என்ன வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? அசல் தொகை பிக்கு பதிலாக 30,000, R1க்கு பதிலாக 7, R2க்கு பதிலாக 8ங்கிறத நம்ம போட்டுட்டோம். அடுத்து 30,000 × இந்த 1 + 7/100ங்கிறது 107/100ன்னு எல்சிஎம் எடுத்தால் வரும். இந்த 1 + 8/100ங்கிறது 108/100ங்கிறது நமக்கு வரும். இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 30,000 இருக்கா, இந்த 2 0 இந்த 2 0 மொத்தமாக 4 0 கேன்சல் ஆகிடுது. இப்போ 3 × 107 × 108 இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 34,668ங்கிறது கிடைக்குது. இது என்னது? டோட்டல் அமௌண்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணணும். அதாவது மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கழிக்கணும். மொத்த தொகை என்னது? 34,668. இதிலேருந்து 30,000 கழிச்சோன்னா 4,668 ரூபாய் தான் இதோட கூட்டு வட்டி. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. சரிங்களா? அடுத்தது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 10% per annum for 5 years. ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி யாது? தனி வட்டினால என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? PNR/100. அசல் தொகை இருக்குது, வட்டி வீதம் இருக்குது, வருஷம் இருக்குது. இதை நீங்கள் எடுத்து எழுதணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்கு ஒட்டு மொத்தத்துக்கு /100 போடுங்க. அப்படி இல்லாட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 0 அடிக்கணும். இந்த 2 0 அடிச்சிருங்க. 50 × 10 500 இன்ட்டு ஒரு 5 இருக்குது. அப்போ என்ன வரும்? 2,500. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை வச்சு நீங்கள் ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம்? அது நீங்கள் எடுத்துலாம் எழுத வேணாம். 2 முட்டையை மட்டும் அடிங்க, மிச்சத்தெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 2,500 தான் நமக்கு சரியானது. அடுத்தது 5th கொஸ்டின். இஃப் 15 சார்ட் பேப்பர்ஸ் டுகெதர் வெயிட் 50 grams, how many of the same type will be there in a pack of 2.5 kilogram? 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 அட்டையோட வெயிட் என்னது? 50 கிராம் இல்லையா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2.5 கிலோ அப்படின்னு இருக்காங்களா? 2.5 கிலோனா 2.5ன்னு வரும். 1 கிலோகிராம் வந்து எவ்வளவு? 1000 கிராம். 1 கிலோகிராமோட மதிப்பு என்னது? 1000 கிராம் இல்லையா? நமக்கு கிராமில் தான் வேணும். அப்போ இந்த 2.5 கிலோ இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டால் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஜீரோக்கும் அடிச்சிட்டோன்னா 25 × 100 என்ன வரும்? 2,500 கிராம்னு வரும். 2.5 கிலோவில் எத்தனை கிராம் இருக்குது? 2,500
2500 கிராம் இருக்குது இல்லையா? அப்போ அதில் எத்தனை அட்டை வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 15 அட்டைக்கு நேராக கீழே எக்ஸ் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் கிராமுக்கு நேராக கீழே 2500 போட்டுக்கங்க. இது ரெண்டுத்துக்கும் டிவிஷன் போட்டுட்டு நடுவில் ஒரு ஈக்குவல்ட்டாக போட்டுருங்க. இவ்வளோ தான் கேள்வி. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸை வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். இது ரெண்டும் அப்போ இந்த பக்கம் வருதுன்னா தலைகீழாக மாறி வரும். எப்படி வரும்னு சொல்லவா? எக்ஸ் நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த பக்கம் 15 × 2500 டிவைடட் பை 50ன்னு வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுது. 1 5 is 5, 5 5 are 25, கூடவே ஒரு ஜீரோ. அப்போ 15 × 5னா 75, பின்னாடி ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 750 சார்ட் வந்து 2.5 கிலோவில் வந்து இருக்கும் இல்லையா? 2500 கிராமில் 750 சார்ட் இருக்கும். சரி, இப்போ பார்ப்போமா? ஸோ அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். 15 சார்ட் 50 கிராம்னா 2.5 கிலோவில் எத்தனை சார்ட் இருக்கும்? 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம் அப்படிங்கிறப்ப 2.5 கிலோங்கிறது வந்து 2500 கிராம்ன்றது வரும். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்கக்கூடிய மெத்தட். ஸ்கூல் புக்கில் அந்த ஃபார்முலா மெத்தடும் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நான் இதை தான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் இல்லையா? 15 அட்டைக்கு 50 கிராம்னா எத்தனை அட்டை? 2.5 கிலோ, அதாவது 2500 கிராம். அவ்வளோதான். எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும் நமக்கு. அவ்வளோதாங்க. அடுத்து 6வது கொஸ்டின். The product of two numbers is 3200 and their HCF is 40. Find the LCM. இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் 3200 மற்றும் அதன் மீப்போவா 40 எனில் மீப்போமா காண்க. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா x × y = LCM × HCF. நமக்கு ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து 3200ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த x × y மொத்த வேல்யூவே 3200ன்னு கொடுத்துட்டாங்க. HCF வந்து 40 கொடுத்துட்டாங்க. அப்போ LCM மட்டும் வேணும்னா இந்த HCF ஆப்போசிட் சைடு போகும்போது டிவிஷனுக்கு வந்துருமா? அப்போ x × y வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது ரெண்டு நம்பராக ப்ராடக்ட் பண்ணும்போது 3200, HCF 40, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 4 is 4, 8 4 are 32, பக்கத்தில் ஒரு ஜீரோ. அவ்வளோதான். அப்போ LCM எவ்வளோ கிடைக்குது? 80. அடுத்தது, find the HCF of the expressions 3x² - 27 and 2x² - 4x - 6. 3x² - 27 மற்றும் 2x² - 4x - 6 என்ற இருபடி கோவைகளின் மீப்போவா காண்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஹெச்சிஎஃப்னால் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். 3x² - 27லேருந்து ஒரு 3யை நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா உள்ள x² இருக்கும், -9 இருக்கும். இது பார்க்க நமக்கு எப்படி மாற்றலாம்னா x² - 3² இது நம்ம மாற்றலாமா? அந்த 9 a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்கா? a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. அப்போ x + 3 × x - 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா? அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 காமனாக எடுத்திருக்கோம், அது வெளியே இருக்குது. சரி, அடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா 2x² - 4x - 6 இருக்கா? இதுலேருந்து 2வை காமனாக வெளியே எடுக்கலாம். x² - 2x - 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதலாம் இல்லையா? 2வை காமனாக எடுத்ததுக்கப்புறம். சரி, இப்போ இதுக்கு டி ஃபார்மேட் வந்து நம்ம போடணும். அப்போ 1 × -3ங்கிறது மல்டிபிள் பண்ணும்போது -3 வரணும், ஆட் பண்ணும்போது -2 வரணும். அப்போ 1 × 3ன்னு போட்டுட்டு 3க்கு முன்னாடி மைனஸ் போட்டோன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -3 வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -2ங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி நம்ம எடுத்துலதெல்லாம்? இங்கே இருக்கா x + 1 × x - 3 எடுத்துலதெல்லாம் 2 வந்து காமனாக எடுத்துருக்கோம், அதை முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ எந்த டேர்ம்ஸ்க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் HCF கண்டுபிடிக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, காமன் ஃபேக்டர் கிடையாது. இங்கே x + 3 இருக்குது, x + 1 இருக்குது, காமன் ஃபேக்டர் கிடையாது. ரெண்டுலேயுமே காமனாக x - 3 தான் இருக்குது. அப்போ நமக்கு HCF வந்து என்னது? x - 3 தான். அடுத்தது 8வது கணக்கு. Find the HCF of the numbers 252525 and 363636. ஸோ இதுக்கு என்னங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? HCF மீப்போவா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். இதில் 25 வெளியே எடுத்திங்கன்னா 10101ங்கிறதான் காமன் டேபிள். இதில் 36 வெளியே எடுத்திங்கன்னா 10101ங்கிறதா நமக்கு காமன் இல்லையா? அப்போ HCFனா என்னது? இந்த காமன் ஃபேக்டர் தான் நமக்கான HCF. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 and 16% per annum for 3 years compounded annually. ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அசல் தொகை கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து 16%, மொத்தம் எத்தனை வருஷம்? 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. ஐ கண்டுபிடிக்கணும் என்னது? a - pங்கிறதா போடணும். ஆனால் நம்மக்கிட்ட p தெரியுமே தவிர a தெரியாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து அசல் தொகையோட கழிக்கணும். அவ்வளோதான். நம்ம ஃபார்முலா என்ன? a =
P of 1 plus R by 100 the whole power n. P எவ்வளவு 10,000. 1 plus R வந்து 16 divided by 100. n வந்து 3 இருக்கா. சரி இப்போது 10,000 வெளியே இருக்குங்க. இந்த 1 plus 16 by 100க்கு LCM எடுத்தோன்னா 116 by 100 வருமா. ஹோல் கியூப் இருக்கனால இது என்ன பண்ணணும், 116 by 100 3 தடவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும் இல்லையா. சரி இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்க 2 0 இங்கே இருக்க 2 0க்கும் மொத்தத்துக்கு இங்கே 4 0க்கும் அடிச்சிடலாம். அடுத்து இந்த 116 3 தடவை நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு அது கூட 2 டெசிமல் மட்டும் நம்ம முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கிட்டா போதும். இதை உட்காந்து 50 2s are 100, அடுத்து 25 2s are 50 அப்படின்லாம் அடிக்கவே வேணாம். 2 0 இருக்குது, அழகாக நம்ம மல்டிபிள் பண்ணி புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா. சரி அப்போ 15,608.96ஐயும் அசல் தொகையான 10,000ஐயும் நீங்கள் கழிச்சிங்கன்னா 5,608.96 தான் இதுக்கான கூட்டு வட்டி. ஆன்சர் ஏ தான் சரியானது. அடுத்து இன்னைக்கான கடைசி கேள்வி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டாக இருக்கனால நம்ம திரும்ப வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. The ratio of the volumes of two cones is 4:9. Find the ratio of their radius if the height of second cone is double the height of the first. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 4:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் அப்படிங்கிறதுல 2 கோனோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. 4:9ங்கிறத V1 by V2ன்னு எழுதணும்னா 4/9 அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டாவது கோனோட ஹைட்டு வந்து ஃபஸ்ட்டு கோனோட ஹைட்டு போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 times ஆஃப் ஃபர்ஸ்ட் கோன் சொல்லியிருக்காங்க. அதனால் செகண்ட் கோனோட ஹைட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் கோனோட ஹைட்டு H1, செகண்ட் கோனோட ஹைட்டு 2H1, ஏன்னா 2 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதனால சரி இப்போ கோனோட வால்யூம் என்ன, ஃபார்முலா என்ன, 1/3 pi r square h. சரி இப்போது V1 divided by V2 equal to 4/9 இருக்கா. அதனால் 2 சைடு ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 1/3 pi r1 square h1, ஏன்னா இந்த மேல் இருக்கிறது V1, அதனால் ஆருக்கும் ஹச்சுக்கும் 1 போட்டாச்சு. இங்கே R2 square H2 கொடுத்துருக்கோமா. சரி இதில் காமன் 1/3 pi 1/3 pi அடிச்சாச்சா. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், R1 square H1, R2 square H2க்கு பதிலாக என்ன போட போகிறோம், இந்த 2H1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சரியா. அப்போ இந்த H1 காமனாக இருக்குது, H1 காமனாக இருக்குது, அடிச்சிடலாம். இந்த 2வை நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிட் சைட்ஸ் அனுப்பிச்சிட்டோம்னா நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 4 × 2/9 இருக்குமா. 4 × 2/9 சொல்லிட்டு வந்துடும். அப்போ அது என்னவாகும், 8/9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறும். அப்போ இந்த ரூட் அந்த ஸ்கொயர் இருக்குது, ஆப்போசிட் சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இப்போது 8/9 இருக்கா ஸ்கொயர் ரூட்குள்ளே. இது என்ன பண்ணலாம், 2 × 2 × 2ன்னு சொல்லிட்டு 3 தடவை வரும். இது 3 × 3ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட்னால டிவிஷனில் 3 ஈஸியாக வந்துடும். 2 2 இருக்கனால ஒரு 2 வெளியே வந்துடும், இன்னொரு 2 உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கும். அப்போ ஆன்சர் என்ன வருது, 2√2 divided by 3. நமக்கு இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்கனால என்ன எப்படி எடுப்போம், நம்ம 2√2:3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம பிக் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் மேக்ஸ்க்கான ப்ரீவியஸாக கொஸ்டின் மொத்தமாக எத்தனை பார்த்துருக்கோம், 90 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் இன்னொரு 10 சம் பார்த்தோன்னா மொத்தமாக 100 கொஸ்டின் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓவராலாக பார்த்திங்கன்னா 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பேட்ச்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.